மாடு அது பாட்டுக்கு மேய விட்டுட்டு கொள்ளைக்கு வந்துட்டேன். இங்கே காலை கழுவிட்டு போயிருவோம். அக்கம் பக்கம் யாரும் இல்லையே. தோடு கோலலாடாட நீ தானா உமா நல்லா கொடுத்து வச்சவ, நல்லா ஜாலியா வாழ்க்கையை என்ஜாய் பண்றப்போ. உனக்கு ஏம்லா திடீர்னு வைத்தறிச்சலு? இல்ல சொல்லணும்னு தோணிச்சு, அதான் சொன்னேன். நல்லா தோணிச்சு போ, என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். சரி துணியை துவைச்சு இப்படி போடு, அலசிதுக்கு எப்படி போடுறேன். இந்த லட்சுவ 4 முடியும் வரேன்னு சொல்லிச்சுவே, இன்னும் காணும். அவளாவது ஏதாவது பலகாரம் எடுத்துட்டு வர 4 முடின்னு பார்த்தேன். வாய் வேற ஏதாவது நம்மன்னு இருக்குது. இல்லைன்னா ஏதாவது கையில ஏதாவது மீன் கிடைச்சா கூட அதையாவது சுட்டு தின்றலாமான்னு இருக்கு. அந்த பக்கம் ஓந்தான் வக்க ஏதாவது ஓடும், அதை எதனா பிடிச்சி சுட்டு தின்னு போ. சி அத மனசு தும்பானா? ஒரு அணிலுக்கு நில்லுனா கூட பரவாயில்ல, நண்டு கிண்டு கிடைச்சா கூட பரவாயில்ல. அணில்ல கை வச்சா டெட் பாடி நீ தாண்டி. சரி ரைட் விடு, இப்ப யாரும் அதை போய் பிடிக்குது? அதை என்ன உடனே பிடிக்கிறதுக்கு நம்ம என்ன உண்டிகோலா வச்சிருக்கோம் டக்குன்னு அடிச்சு பிடிச்சி சுட்டு திங்கிறதுக்கு? சொல்லியே இந்த 4 முடி வந்தனா ஏதாவது கொண்டு வருமா பாப்போன்னு. லட்சுமி அக்கா வீட்டு பிள்ளைகளு இந்த பூமாரி மாதிரி சின்ன பொண்ணெல்லாம் வந்தலாது மீனக்குன்னா இப்படி அரைச்சி திரிச்சு பிடிக்கலாம். அவளெல்லாம் ஒருத்தையும் வர முடியாளுவே. அவ்வளோதான் காலேஜுக்கு போயிருக்காள்வல்லா. ஆமா இப்ப காலேஜ் போயிருக்காளுவே. லீவு நாள் வரலன்னா இப்ப கூப்பிட்டா பெருசா வர முடியாளுவல்ல. படிக்க வேண்டி இருந்திருக்கா, எக்ஸாம் தான் வராம இருந்திருப்பாளுவ. இல்லாட்டின்னா உள்ள பறந்து வருவாளுவ ஆத்துக்குன்னா. பெரிய பொண்ணு நான் சொல்லியேன்னு நீ தப்பா எடுத்துக்கிடாத. லட்சுமி அக்காட்டையும் சொல்லாத என்ன. என்னலா? எனக்கு என்னமோ இந்த சோனி பிள்ளை இந்த சந்திய பிள்ளை மேலதான் எனக்கு சந்தேகம் அதிகமா இருக்கு பத்துக்க. ஆனா இந்த லட்சுமி அக்கா எப்ப இந்த சோனி பிள்ளைய மட்டும் சத்தம் முடியாத. ஏலா இப்படிதான் ஒருக்கா சந்தேகப்பட்டு மாட்டி விட்டு கடைசியில் அந்த பிள்ளை தருமடி வாங்கிச்சு. கடைசியில் பார்த்தா ஒன்றும் இல்லை, கூட படிக்க பையன் லேப்டாப்புக்கு கேட்டதுக்கு இப்படி ஒரு பெரிய இதாக பண்ணிட்டியலன்னு சொல்லிட்டு அது அழுதிச்சு கிடந்து. அப்புறம் ரொம்ப சங்கடமாக போச்சு. அதனால விஷயம் தெரியாமல் நம்ம எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டு அதனால பிரச்சனை வந்துட்டு நடக்க போகுது. வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மா இரு. அதுக்கு இல்லலாம் பெரிய பொண்ணு, நான் வாங்கிட்டு தான் சொல்லியேன். இல்ல வேற யார்ட்டா நான் போய் சொல்லையே போறேன். எனக்கு என்னமோ இந்த சந்திய பிள்ளை அவிய மைனி மோவையும் ஒரு பையன் வருவான்ல, அந்த குள்ள பையனை தான் விரும்புவாளோ என்னமோன்னு தோணுது. நீ வேணா அந்த பிள்ளைய நல்லா நோட் பண்ணா, அந்த பயலை எங்கன்னா பார்க்கும்போது அவளையும் நோட் பண்ணா, ஓர கண்ணாலேயே 2 சாட மடையா பார்த்துக்கிட்டு திரியுங்க. நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். மற்ற நேரம் அந்த பிள்ளை இருக்கிறதுக்கும் அந்த பயலை பார்த்தது ஒரு திருன்னு திருட்டு மொழி ஒன்று முழிப்பா வருது. அப்பதான் நான் கண்டுபிடிச்ச ஒரு நாள். அப்படியா சொல்ற? ஆமா இப்போ ஜோனி கூட தான் அந்த இன்னொரு பையன் வருவானே, அவ கூட பைக்கில் போயிட்டு வந்தான்னு சொல்லி சண்டை வந்துச்சு. அப்போ அவளும் ஒரு வேளை போயிட்டு வருவாளோ? அது தெரியல, ஆனா இந்த பிள்ளை கன்ஃபார்ம் பார்த்துக்க. ஐயே அந்த மைனி பொம்பளை வேற, அது சரி கிடையாது. அங்க போய் இவ என்ன பண்ண போறா? நீ அதுக்குள்ள அவங்க போறத பத்தி முடிவு பண்றா. இங்க அதுக்குள்ள கலவரத்துல என்னெல்லாம் நடக்குமோன்னு நான் யோசிக்கேன். வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும், இந்த பிள்ளைய கல்யாணத்தை வேற மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வச்சுட்டாவனா என்ன பண்ணுவா அப்படின்லாம் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா. அதெல்லாம் அந்த பிள்ளை உஷாரு, அது எப்படி நினைச்சிருக்கோ அதுபடிதான் நடக்கும். நண்டு சிண்டுவ எல்லாம் ஆளுக்கு ஒரு ஆளுவ வச்சிருக்குவோம்மா. எல்லாம் அமைதியா இரு. லட்சுமி அக்காவும் சரசக்காவும் வாராவ. ராக்கு முத்து ராக்கு ஊராக்கதவ சாத்தே வானவராயனுக்கும் ரணிக்கும் இங்க வாரிசு வந்தாச்சு. நம்ம இங்கனே துவைப்போமா சரசு? நமக்கு இங்கனே துவைப்போம். ஆமா அவ்வளோலாம் அங்கன துணியை துவைக்கிறதுனால நம்ம இங்கன துவைப்போம். ஐயக்க மறந்துட்டேனே. ஏது சோப்புக்கு இப்போ எதை எடுத்துட்டு வர மறந்துட்டியா? சரி பரவாயில்ல விடு, நான் புது சோப்பு தான் எடுத்துட்டு வந்தேன். அதை 2 உடைக்க முடிஞ்சா 2 உடச்சி எடுத்து அதை வச்சு சோப்பை தேய்ச்சிக்கிடலாம். அப்புறம் இந்த ஆற்று தண்ணிக்கு தான் நல்லா தண்ணிக்கு நல்லா அழுக்கு போகுமே, அதனால பெருசா சோப்பு தேவைப்படாது. ஐயா அது இல்லக்க, இந்த உமால பார்த்தா ஞாபகம் வருது. அவ திங்கிறதுக்கு ஏதாவது இருந்தா கொண்டாங்கன்னு இருந்தா. நான் தீபாவளிக்குள்ள பழைய பலகாரம் கிடக்க அதை வேணா தூக்கிட்டு வரேன்னு. சரி எடுத்துட்டாங்க என்னத்தையாவது. நைப்ப அவளை பார்த்ததுன்னு எனக்கு ஞாபகம் வருது, மறந்தே போயிட்டுக்கோ. அவ கிடக்க அடப்பந்த துணிமணி வேலை திறந்துக்கிட்டு நம்ம வீட்டு வேலையோட பார்ப்போமா, இவர்களுக்கு சோறு சட்டி பனையன்னு தூக்கிக்கிட்டு வந்துட்டு டப்பம்மா. நீ யா கண்டுக்காத விடு. இது என்ன அங்கே துணிமணியெல்லாம் இறக்கி வச்சுட்டு அங்கே நிக்கிய? இங்க வாங்க எல்லாம், நாங்க இங்கே துணிமணியெல்லாம் துவைச்சுக்கிடியோ. நாங்களும் பேசி பேசிக்கின்னு துணி துவைக்க, நீங்களும் அங்க துவைங்க. ஐயா அது சரி வருமா? நீங்க இங்க வாங்க, நீங்க ஒரு பக்கம் நாங்க ஒரு பக்கம் துணி துவைச்சா நல்லாவா இருக்கும். ஆமா அதானே. ஏலா அங்க அவ்வளோ ஒன்னா துவைச்சேன்னா தண்ணி கலங்கும்ல, அதான் ஆளுக்கு ஒரு பக்கமா இருந்து துவைப்போங்க. உள்ள ஒருத்தி கிடந்து உழப்பிட்டு அடக்கா தண்ணிய. உமா நீ பலகாரம் கேட்டால கொண்டு வர மறந்துட்டோம்ல. தெரியும் நாலுமுடி இந்த மாதிரி ஏதாவது ஒரு கலை விடுவியன்னு. எல்லாம் சத்தியமா மறந்துட்டோம்ல. உன்னைய பார்த்தேன் தான் ஞாபகம் வந்தது. சரி ரைட் விடுங்க. அப்ப அங்கே இருந்து துவைக்க போறீங்களா? ஆமா ஆமா நாங்க இங்க உட்கார்ந்து
உட்காந்து துவைக்க இங்கே உட்கார்ந்தே பேசி பேசி துவைப்போம் எல்லாம் கேட்க தானே செய்யும். சரி சரி துவைங்க, நான் தான் வாரேன். அரசு நீ ஒரு பக்கம் உட்கார்ந்து துவை, நான் ஒரு பக்கம் உட்கார்ந்து துவைக்கேன்னு. சரிக்கா. ஏன்னா பெரிய பொண்ணு, ஒருவேளை இந்த லட்சுமி சரசம் நம்ம மேல எதுவும் கோபமா இருக்குவளோ? ஆமா, அதுவெல்லாம் விட்டுட்டுங்க ஆத்துக்கு துணி துவைக்க வந்துட்டோன்னு. எப்படி லட்சு இப்படி நடந்துக்கிடாத, இன்னைக்கு அங்கிட்ட போய் உட்கார்ந்துக்கிட்டு அதுவும் அப்படி திரும்பிக்கிச்சு. இந்த பக்கம் பத்தமேனி இந்த பக்கமா திரும்பி இருக்கணும். எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கலாம். சேச்சா அப்படியெல்லாம் இருக்காது. லட்சுமி அக்கா எதர்ச்சியாக தான் அது வாட்டமாக இருக்குன்னு, கல்லுக்கு வாட்டமாக இருக்குன்னு அப்படி உட்காந்துருப்பாவ. எல்லாம் துணியை துவைச்சு போட்டு மழை வரதுக்குள்ள காயப்பட்டு எடுத்துடலாமா? பாரு லட்சு பேசுது வேறு அங்கேருந்து. ஆமா ஆமா, எங்க இன்னைக்கு தான் நல்லா வெயில் தானே அடிக்குது. ஏலா நியூஸ்ல மழை வரணும் சொல்லி போட்டிருந்தோம்ல, மழை வரமா இருக்கும். அதான் கேட்கேன், மழை வந்தா பார்த்துக்கிடலாம். துவைச்சு காயப்படுங்க, போகும்போது எடுத்துட்டு போலாம். ஆமா, நீ பெரிய பொண்ணுக்கு அலசி போட்டு வேணா வாயங்க கொஞ்சம். வாரேன் வாரேன். அவளே ஒரு வேலைகள்ளி, நீங்க அவகிட்ட போய் சொல்றீங்கல்ல. அவ மாமியாருக்கு தான் செஞ்சு கொடுக்க முடியா, வீட்டுல செய்யணும்னா தான் அவளுக்கு வலிக்கும், வெளியில செய்யணும்னா அவ செய்வா. அது சரிதான். மழைலாம் வந்து அந்த துணியை எங்க கொண்டு காயப்படணும் தான் தெரியல, வீட்டுக்குள்ளதான் கொடியை கட்டி காயப்படணும். ஆமா பத்தியிலக்கா கொஞ்சம் கூறாப்பு தட்டுற மாதிரி இருக்கு. காலையில நல்லா வெயில் அடிச்சிச்சு, மதியம் கூட நல்லா வெயிலா தான் இருந்தது. இப்ப கொஞ்சம் கூறாப்பு தட்டுற மாதிரி இருக்கே. வேற நம்ம 3 மணிக்கு வந்தோன்னா வேற எப்படி இருக்கும்? நானே வீட்டு சாவியை இவகிட்ட சாந்தி கிட்ட கொடுத்துட்டு தான் வந்தேன். இப்ப சாவியை நான் வச்சுட்டு வரல பத்துக்க. பிள்ளைகளுக்கு போன பண்ணி சொல்லிடுறேன், நீ சாவியை வச்சுக்க, பிள்ளைகள் வந்து கேட்டா கொடுன்னு சொல்லிட்டு வந்தேன். அங்க வச்சுட்டு வரல. ஏன்க்கா எப்பயும் வச்சுட்டு தானே வருவீங்க? ஆமா எப்பயும் வைப்பேன். இந்த மனுஷன் எவனுக்கோ சாச்சி கழித்து போட போறேன்னு சொல்லிக்கிட்டு அங்கனையும் சுத்திக்கிட்டு குடிச்சுக்கிட்டு தெரியாரு பத்தியா? அதனால இவருக்கு பயந்து தான் நான் சாவி அவகிட்ட கொடுத்துட்டு வந்தேன். அங்க வைக்கல பத்துக்க. இந்த நகை நட்டு வேற அந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் சிறுக சிறுக சேர்த்து இப்ப எடுத்து வச்சிருக்காமா. எதுலயும் இப்ப குடி பழக்கம் வேற இன்னும் மறுபடியும் ஆரம்பிக்காரா. அதனால ஒரு பயத்துல எடுத்துக்கிட்டு விட்டு விட்டு விடக்கூடாத. இனிமேலாம் இவர்கிட்ட ஏமாந்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி அந்த சாவியை பூட்டி எடுத்துக்கொண்டு அவகிட்ட சாந்திட்ட கொடுத்துட்டு வந்தேன். என் பிள்ளைகள் மட்டும் வந்து கேட்டா கொடு, வேற யாரும் வந்து கேட்டாலும் கொடுக்காண்டான்ட்டு. தண்டை பண்ணியனே தான் வேலைக்கு போயிட்டாவில்ல, அவிய ஏன் வர போறாவ? அந்த கிறுக்கனுக்கு திடீர்னு எடுக்கும், திடீர்னு உடம்புடிக்கு போனேன், இப்போ சீக்கிரம் வந்துட்டேன், இன்னைக்கு உடம்பா சரியா இருந்து வந்துட்டேன் அப்படி இப்படிம்மா. இவன் குடிகார பையில நம்ப முடியாது. அதனால தான் பூட்டி எடுத்து அவட்ட சாவியை கொடுத்துட்டு வந்தேன். நீங்க ஒளிச்சு வைக்க முடியலக்கா, வீரோக்குள்ளே நேரடியாக வச்சிருவீல? இல்லை இல்லை, இந்த பழைய வீட்டுக்குள்ள ஒரு பெரிய தாலி, அரிசி பானை தாலி ஒன்று உண்டு. அதுக்கு அடியில் மண்ணை கிள்ளி அதுக்குள்ளதான் நான் பொருளை புதைச்சி வச்சிருப்பேன் பத்துக்க. பீரோவில் வைக்க மாட்டேன். இந்த பிள்ளைகள் எப்போ பார்த்தாலும் துணி எடுக்கன்னு பீரோவை திறந்து போட்டுறான். வேற நம்ம அவ்வளோத்தையும் பறி கொடுத்துட்டு போகிறதுக்கான்னு பயந்துட்டு அப்படி வேற எங்கன்னா தான் ஒளிச்சு வைப்பேன் பத்துக்க. ஆமாக்கா, அதான் நானும் ஒளிச்சு வைப்பேன், அதான் கேட்டேன். என்னத்தை ஒளிச்சு வச்சு எனக்கு தெரியாம? அது ஒன்றும் இல்லைல்ல, நாங்கள் இங்கே பேசிட்டு இருந்தோம். அவளுக்கு அலசி கொடுத்துட்டியாக்கும்? இல்ல, அவதான் நான் அலசிக்கிடியே, நீ அங்க போய் அலசி கொடுக்கறதா இருந்தா அங்க போய் ஹெல்ப் பண்ண போனா, அதான் வந்தேன். ஐயா அவளுக்கு கொஞ்சம் உதவி பண்ணு, அதுக்கப்புறமா வா, நான் இப்பதான் துவைக்க ஆரம்பிச்சிருக்கேன். அப்படியா? ஆமா, அவ வேற அங்க ஒத்தையில கிடந்துல துவைச்சிட்டாக்கா. நீ போ, அங்க போ, நான் துவைச்சிட்டு கூப்பிடியேன். ஏதோ 2 பேரும் ரகசியம் பேசிய போல தெரியுது, அதனால என்னையும் விரட்டி விடுறியாதா என்ன? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, அவளுக்கு உதவி பண்ண போன்னு தான் சொல்லியே. சரி, அவளுக்கு அப்ப கடை கடன் துவைச்சு கொடுத்துட்டு நாங்க 2 பேருமே இங்க வாரோம். போ போ, துவைச்சு கொடுத்துட்டு சீக்கிரம் வா. இந்த பாஸ் எங்க போனாரு? மாட்டுக்கு பாலை கறக்கணும், மாட்டை பிடிச்சிட்டு வருவாருன்னு பார்த்தா இன்னும் ஆளு மாட்டை பிடிச்சிட்டு வரலையே. எந்த போய் தொலைஞ்சாருன்னு தெரியலையே. இவரு நேரம் ஆயிட்டே இருக்கு, சொசைட்டிக்கு வேற பாலை கொடுக்கணும். இவரு இப்படி போயிட்டு இருந்தாருன்னா முதலாளி அம்மா சத்தம் போடுவாவில. வர வர இவரு போக்கே சரியில்லை, எனக்கு என்னமோ இது சரியா படல. டேய் சங்கரு, அங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? பாஸ் வந்துட்டீங்களா? எங்க போனீங்க? நான் ஆத்தக்கரைக்கு தான் மாடு மேய்க்க போனேன். இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? பாஸ் நேராகுது பாஸ், சொசைட்டிக்கு பால் கொடுக்கண்டாமா? மாட்டெல்லாம் பத்திட்டு வந்துட்டீங்களா? மாடெல்லாம் வந்துருச்சு, பாலை கறக்கலாம். சரி பாஸ், நேரத்துக்கு கொண்டு போய் சொசைட்டிக்கு பாலை கொடுக்கலன்னா அவங்க கிளம்பிடுவானுவேன். அதுக்கப்புறம் நம்ம அவ்வளோ பாலை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் முதலாளியம்மா சத்தம் போடுவாங்க பாஸ், புரிஞ்சுக்கங்க. டேய் ரொம்ப சின்சியரா இருக்காதாடா, இவ்வளோ சின்சியாரிட்டிலாம் ஆகாதாம்மா. போங்க பாஸ், உங்களுக்கு வேற வேலை இல்லை. ஆமா சரசு, நானும் அதான் கேள்விப்பட்டேன். ஆமா, கல்யாணம் ஆனதுல இருந்து ஒரே பிரச்சனை தானா? யாரை பத்தி நாலுபடி பேசிட்டு இருக்கிய? 3ஆவதுல மோளை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஓ அப்படியா? நான் கூட லட்சுமி அக்கா சொந்தக்காரையில தான் பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சிட்டேன். ஏன் சொந்தக்காரி எவளா? அக்கா உங்க மைனிக்கு அக்காவா யாரோ ஒருத்தி, பெரிய மெனியா வர உங்களுக்கு சொந்தம். அதான் அந்த சந்தோஷ் பையன் புஷ்பாக்கா மோவே, அந்த பிள்ளை குவாச்சுக்கிட்டு போயிட்ட.
உங்களுக்கு தெரியாத மாதிரியே பேசுறிய? ஓ புஷ்பமேனி மர்மோளா? ஆமா அது ஏதோ பிரச்சனை தான் கேள்விப்பட்டேன் நானும். ஆமா அக்கா டைவர்ஸ் பண்ண போறாவளாம் அப்படியா? அது யாரெல்லாம் சொன்னா உனக்கு? இல்ல கேள்விப்பட்டேன் அதான் கேட்டேன். அப்படியெல்லாம் இல்லல பிரச்சனை கொஞ்சம் அந்த பிள்ளை கோச்சிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு பேய் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஆனா நீ சொல்லிய மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. ஏக்க உங்களுக்கு விஷயம் தெரியாதுக்க? உண்மைதானா? கோர்ட் வரைக்கும் போயிட்டாவலாம். என்ன ஒரு மாசத்துல டைவர்ஸ் கிடைச்சிருங்காவ. யாருக்கெல்லாம் உனக்கும் பிரியனுக்குமா? அட நாலு முடி இவ மைனி மோனை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பெரிய பிரச்சனையாம்க்க. ரெண்டு பேருக்கும் பெரிய அடிதடியா. ஒருத்தர் முடிய பிடிச்சிக்கிட்டு பயங்கர அடிபிடியா புருஷனும் முண்டாட்டியும். சும்மா வாய்க்கு வந்ததை சொல்லாதெல்லாம் எவ்வளவு கண்டறிக்கன்னு பேசினான்னு. லட்சுமிக்கு சரியான ஆளுதான். உங்க மைனி மோவனை தான் விட்டு கொடுக்க மாட்டேங்கிய பத்தியல்ல. ஏலா அந்த பொம்பளை 2-3 நாள் முன்னாடி தான் பேசிச்சு லட்சுமியை காட்ட. நானே காதால கேட்டோம்ல என்ன சண்டைன்னு அந்த பொம்பளைக்கே பெருசா தெரியல. அவ குவாச்சிக்கிட்டு போயிட்டா குட்டா வரையும் உண்டுங்க. என்ன புருஷன் முண்டாட்டி சண்டையா இருந்தாலும் வாளான்னு சொல்லி எவ்வளவோ கூட்டு பார்த்தாச்சு வர முண்டுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாவ. ஆமா அப்படித்தானே சரசு? இவ என்ன புதுசா ஒரு கதை சொல்லியா? அப்ப அந்த பொம்பளை உங்ககிட்ட உங்களுக்கு எதுவும் தெரியப்படாதுன்னு நினைச்சுக்கிட்டு மறைச்சிருக்குமா இருக்கும். எனக்கு லதா சொன்னால அவ நான் கண் கொண்டு பார்த்து அந்த பிள்ளை அழுதுகிட்டே பெட்டியை இழுத்துக்கிட்டு போச்சு. பெரிய சண்டை. ஒரு நாள் பார்த்தேன் கோர்ட்டு வாசப்படிக்கிட்டு நின்னாவ லாயர்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருந்தாவன்னு சொல்லிச்சே. ஆமா நம்ம ஊர் அறுவல தான் 1ன்னா 9 பழுவல அவளுக்கு சொல்ல வேணும். அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. எப்பா துணியெல்லாம் காயப்படாச்சு, நம்ம வேலை முடிஞ்சுது. ஆமாங்க என்ன கதை ஓடிக்கிட்டு இருக்கு? அந்த பையன் அந்த பிள்ளைய பிடிக்காம தானே கல்யாணம் பண்ணனா நமக்கே தெரியும்ல. தாலி கட்டப்பவே என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருந்துச்சு. உங்க மைனி உங்ககிட்ட ஒரு பியாய்க்கதை விட்டுருக்கான். அதை நீங்களும் நம்பிக்கிட்டு இருக்கீங்களாக்கும். பாருல இன்னும் ஒரு மாசத்துல பொண்டாட்டியை கூப்பிட்டு வந்து வீட்டுல வந்து நிப்பான். அப்ப தெரியும் யார் சொல்லியது உண்மைன்னு. யார் அந்த சந்தோஷ சாலினியா? ஆமாடா அவங்க கதை தான். டைவர்ஸ் தானே கேள்விப்பட்டோம் நம்ம. ஆமாம் நானும் அப்படி தான் கேள்விப்பட்டேன். ஆனால் எது உண்மைன்னு நம்ம தெரியாமல் பேசப்படாதுல்ல. அதான் நாங்களுமே அதை பற்றி எதுவும் பேசலை. எதுவாக இருந்தாலும் ஒரு நாள் நமக்கு வரதானே போகுது. முத்துட கத்திரிக்காய் சந்தைக்கு வராமலா போயிடும். இவங்க சொல்லியதை பார்த்தா ஒருவேளை இருக்குமா தெரியல சரசு. ஆனா அந்த பிள்ளை வீட்டில் நல்ல வசதின்னு கேள்விப்பட்டேன். வீட்டோட மாப்பிள்ளையா தான் கேட்காவ மாதிரி சொன்னாவ. ஆனா இந்த பையன் தான் போக முடியுங்கன்னு நினைக்கேன். அதான் என்ன பிரச்சனையுமா என்னமோ தெரியல. சாருமதிட்டு கேட்டு பாருங்க. அந்த பொம்பளைக்கு தெரியும்ல. உங்ககிட்ட தான் அது நல்லா பேசும்ல. ஒரு நாள் சும்மா ஃபோன் பண்ணி பேசி மாதிரி பேசிட்டு கேட்டு பாருங்க. அது வேற வீட்டுக்கு ஒரு நாள் கூப்பிட்டு நடந்துடல நம்ம எல்லாரையும். ஒரு நாள் போயிட்டு வந்துருவோமா? ஒன்றும் கூப்பிடல. லட்சுமி அக்காவை தான் கூப்பிட்டு கிடந்தது அவிய சொந்தக்காரன்னு. என்ன பெரிய பொண்ணு நீ இப்படி பிரிச்சு பேசிட்டு அவிய சொந்தக்காரன் நம்ம சொந்தக்காரன்னு. சடங்குக்கெல்லாம் ஒன்னா தானே போயிருக்கோம் எல்லாரும். அப்பயும் நம்மள தானே குடிச்சு சேர்ந்துதான் எல்லாரையும் வர சொல்லிச்சு. நீ வேற நீ சும்மா வாய்க்கு வந்தபடி சொல்லாத. போவோம் ஒரு நாள் போயிட்டு தலையை கட்டிட்டு வருவோம். சரி அப்படியே இந்த விஷயத்தையும் கேட்டு பாருங்க. டைவர்ஸா கன்ஃபார்ம் தானான்னு. எம்மாடி நான் இதெல்லாம் கேட்க மாட்டேம்மா. நானும் 2 பொட்ட பிள்ளையே பெற்று வச்சிருக்கேன். நானும் அந்த மாதிரி கேட்க மாட்டேன். இதை பற்றி பேசவும் மாட்டேன். போ இது ஒரு அவைத்தாய். இதுகிட்ட நம்ம ஒன்று சொன்னால் அது ஒன்று சொல்லும். என்ன நீ போய் தொலைங்க. பெரிய பொண்ணு நீ பேசுவல்ல சாரக்கட்ட நீ கொஞ்சம் கேளாம். சரி இதெல்லாம் போய் கேட்பாங்களா? இதெல்லாம் வேற எதுனா கேட்க சொன்னா கூட பரவாயில்ல கேட்கலாம். இதெல்லாம் என்னத்துக்கு போட்டு எதா இருந்தாலும் நமக்கு என்ன வந்துச்சு? என்ன சேர்த்து வைக்க ஏதாவது பிளான் போடணும்னா சொல்லு, போய் சேர்த்து வச்சுட்டு வருவோம். அது எதுக்கு நமக்கு? இங்க நம்ம வாழ்க்கையே பரிதாபமா இருக்கு. இதுல அவியல போய் நம்ம சேர்க்கறதுக்கு. சரி எந்திரிச்சு தூர போலாம். நான் அந்த துணியை அடிச்சு துவைக்கட்டா? மேல தண்ணி தெரிக்கும். தெரிச்சிட்டு போது அடிச்சு துவைங்க. அப்புறம் கடைசியில் ஆத்துல குளிச்சுட்டு தானே போறோம். போகுது எந்த அளவு போனான்னு தெரியலையே. வீட்டை புட்டி போட்டு சாவியை எப்பயும் வச்சுட்டு போறாவா? வச்சுட்டு போக வேண்டியது தானே. சாவியும் கையோட கொண்டுகிட்டு போயிருக்கா. எந்த அளவு போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. என் வீட்டுக்காரன் தான் போன் அடிக்காரு. என்னத்துக்குன்னு தெரியலையே. சொல்லுங்க எங்க போயிருக்கண்ணா? வீட்டை பெட்டிட்டு எங்க போயிருக்கான்னு கேட்டேன். வீட்டு சாவியும் வீட்டுல வைக்காம எங்க போனா? அப்படி சாவியும் கொண்டுகிட்டு? சாவியெல்லாம் ஒன்றும் கொண்டுகிட்டு போகல. அங்கதான் இருக்கு. அங்கதான் இருக்குன்னா எங்க இருக்கு? நானும் வந்து 1 மணி நேரமா சாவியை தேடிக்கிட்டு இருக்கேன். ஆளை காணோன்னு தேடிக்கிட்டு இருக்கேன். எந்த அளவு போய் தொலைஞ்ச? ஒரு இடமும் போய் தொலைல. ஆத்துக்கு துணி தான் துவைக்க வந்தேன். சரி எந்தாலையும் போ. சாவி எங்க இருக்குன்னு சொல்லு. நாங்க ஆதார் கார்டு எடுக்கணும். ஆதார் கார்டு என்னத்துக்கு? அது எதுக்கு உனக்கு? எனக்கு ஆதார் கார்டு ஒரு போட்டோ எடுக்கணும் தேவைப்படுது. நீ ஒழுங்கா சாவி எங்க இருக்குன்னு சொல்லு. நான் பார்த்து எடுத்துக்கிட்டுறேன். பிள்ளைல என்ன கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. பிள்ளைகள் வந்த அப்புறமா அவ்வளோ தரப்பாடு. அதுக்கப்புறமா எடுத்துக்கிட்டு எந்தாலையும் போங்க. ஏன் பிள்ளைகள்கிட்டயே சாவியை கொடுத்து வச்சிருக்கா? சாவியெல்லாம் ஒரு இடத்துல வச்சு வச்சிருக்கேன். ஆனா உங்ககிட்ட சொல்லதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. என்னது
சாவியை என்கிட்ட இருக்க இடத்த சொல்ல விருப்பம் இல்லையா? ஆமா, நீ என்ன மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க எனக்கு ஒன்றும் புரியல. நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? உமர் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை, அதனால சாவியை உமர் கண்ணு முன்னாடி இன்னும் வைக்கப்படாதுன்னு, இல்லாத வீட்டுல ஆள் இல்லாத நேரத்துல உமர் கண்ணில் சாவி படப்படாதுன்னு வச்சிருக்கேன். லட்சுமி, நீ வர வர ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் சரியில்லாமா? ஆமா, பின்ன என்ன, சிறுக சிறுக சேர்த்து வச்ச நகையை கை வச்சுட்டே இருந்தா அதுக்குதான். உமருக்கு மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. இன்னும் கொஞ்ச நேரத்துல பிள்ளைகள் வரோம், வந்ததுக்கு அப்புறமா கதவை திறப்பாளுவே. திறந்ததுக்கு அப்புறமா நீங்க ஆதார் கார்டு எடுப்பீல, போட்டோ எடுப்பீல, என்னத்தை எடுப்பீல எடுத்துக்கிட்டு போங்க. எதுக்கு என்னன்னு கேட்டா என்ன பதிலா சொல்றீரு? அன்னைக்கே சொன்னேன்ல, அங்கே சார்ஜ் கையெழுத்து போனேன், போயிட்டு வேலை ஓடலைன்னு. அந்த வேலைக்கு தான் இன்னைக்கு நாளைக்கு தேவைப்படுது, அதுக்கு தான் கேட்கேன். நான் இவனுக்கு சாட்சி எழுத்து போட போவாதீங்கன்னு சொல்லிட்டேன், கேட்க மாட்டேங்கிறாரு. உங்களுக்கு அப்படியே வேணும்னா ராத்திரி நான் இருப்போம்ல வீட்டில், அப்போ எடுத்துக்கிடும். இல்லாட்டினா நாளைக்கு காலையில் நீர் எப்படியும் காலையில் தானே போவீரு, காலையில் எடுத்துக்கிடும். அவ்வளோதான் சொல்லுவேன். இப்போ நான் சாவியெல்லாம் நான் எங்கே இருக்குன்னு சொல்லாண்டேன் அம்மா. சரி, உன் வீடு உன் இது உன் சொத்து பத்துன்னு நீ அப்போ வச்சுட்டு நீயே இரு. நான் இனிமேல் வீட்டு பக்கமே வர முடியேன், போதுமா? உமரு விருப்பம்தான். உமரை இருன்னு சொல்ல முடியேன், போகணும்னு சொல்ல முடியேன். உமருக்கு எங்கே விருப்பமோ எப்படி இருக்க விருப்பமோ அப்படி இரும். நான் சொல்லி ஏதோ நீ கேட்க போறீரா என்ன? சரி, அப்போ நான் என் விருப்பப்படியே இருந்துக்கிட்டுறேன். தண்டபாணி செத்துட்டான்னு நினச்சிக்க. ஏன் போற போக்க பார்த்தா இங்க லட்சுக்கு டைவர்ஸ் ஆயிரும் போல இருக்கு. ஹலோ ஹலோ, என்ன போன வச்சுட்டாரு? என்ன இங்க சண்டை போயிட்டு இருக்கு போல இருக்கு. ஆமால, அன்னைக்கு குடிச்சிட்டு வந்ததுல இருந்து அவர்கிட்ட நான் ஒழுங்கா பேசல. அதான் சாவியை வேற அங்க வச்சுட்டு வரலையா, அதான் குறைச்சிக்கிட்டு கிளாச்சிக்கிட்டு போறாரு. அப்ப இன்னைக்கு ராத்திரியும் குடிச்சிட்டு வந்து கச்சேரி இருக்குமா? இல்ல, அவரு ரொம்ப குறைச்சிக்கிட்டு இருந்து வீட்டுக்கு வராண்டேன்னு சொல்லிட்டு போற மாதிரி போறாரு. ஒருவேளை அக்கா வீட்டுக்கு போனாலும் போறா இருக்கும்னு நினைக்கிறேன். இவியல்ல 2 பேருக்கும் வேற வேலை இல்ல. கிளாச்சிக்கிட்டு இவரு ஐயா அம்மா வீட்டுக்கு போற மாதிரி பொசுக்கு பொசுக்குன்னு குறைச்சிக்கிட்டு கிளாச்சிக்கிட்டு ஐயா அக்கா வீட்டுக்கு போயிடுவாரு. ஆனா ஐயா அக்கா வீட்டுக்கு செத்தாலும் இனிமே போகண்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாவ. ஆனா அவங்க அக்கா சேர்க்காது, அதனால பழையபடி நம்மகிட்ட தான் வருவாரு. எக்கா போன பண்ணி சாவி எங்க இருக்கு என்னன்னு சொல்லுங்க. அவரு என்னமும் பண்ணிட்டு போறாரு. நகையிலலாம் கை வைப்பாருன்னு எனக்கு தோணலை. நீங்க தான் ஒளிச்சு தானே வச்சிருப்பீங்க, அப்புறம் ஏன் நீங்க பயப்படுறீங்க? அதான் இன்னும் கொஞ்ச நேரத்துல பிள்ளைகள் வந்துரும்ல. சாவி எங்க இருக்குன்னு சொல்லிருங்க பேசாட்டிக்கு, எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை? ஆமா, 4 முடி சொல்லியதும் சரிதான்க்கு. சாவியெல்லாம் ஒளிச்சு வச்சுக்கிட்டு தர முடியேன்னு சொன்னா கோவம் தான் வரும் யாருக்கா இருந்தாலும். இதெல்லாம் அவரை பத்தி உங்களுக்கு தெரியாதுல. ஏக்கா குடிச்சிட்டு வந்து பெரிய பிரச்சனையை இழுக்கிறதுக்குள்ள நீங்க சாவி எங்க இருக்கு என்னன்னு சொல்லிருங்க, அதான் நல்லது. என்னலா அவ்வளோ எப்படி சொல்றீங்க? சரி இருங்க, போன பண்ணி அப்ப சொல்லியே. போன எடுப்பாரா இல்லையான்னு தெரியலையே.